ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம குட்டி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுற மாதிரியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ஒரு ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசை மாவு இருந்தால் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம தோசை மாவில் இருக்கோம், அதனால் அது பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு தூளும் கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கேரட் வந்து கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். ஸோ திருவின கேரட், நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், திருகி வச்சுருக்க சீஸ் போட்டால் குட்டீஸ்க்கு வந்து பிடிக்கும், அதனால் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சீஸ் இல்லைன்னா அப்படியே வெறும் கேரட், வெங்காயம், அதுக்கப்புறம் பீட்ரூட் இருந்தால் பீட்ரூட் அதெல்லாம் அது திருவி போட்டு கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தோசைக்கல் காஞ்சதும் இது வந்து குட்டி குட்டி தோசையாக கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மாதிரி குட்டி குட்டியாக தோசை ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நல்லா சுட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம வீட்டில் தோசை மாவு ரெடியாக இருந்தால் மொத்தமாகவே 10 மினிட்ஸில் வந்து இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ஒரு ஹெல்தி வெர்ஷனும் கூட. ஸோ இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. ஸோ இதை மாதிரி திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிடலாம். நான் வந்து தோசைக்கல்லை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி க்ளீன் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய டப் அதை மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் இந்த தோசைக்கல்லை வந்து வச்சுடுங்க. கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்ல கொஞ்சோண்டு லிக்விடோ இல்லாட்டி நீங்கள் என்ன இது சோப் யூஸ் பண்ணுறீங்களோ, லைக் சாமான் தேய்க்கிறது எது யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நல்லா பாய்லிங் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா இந்த எண்ணெய் பசையாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் வந்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும் போது இது வெளியில் எடுத்துகிட்டு நம்ம மெட்டல் ஸ்க்ரப் வச்சுருப்போம்ல, அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எமரி பேப்பர்னு கிடைக்கும், அது வந்து இந்த ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கிடைக்கும். ஸோ அந்த எமரி பேப்பர் வாங்கி நல்லா உட்காந்து ஸ்க்ரப் பண்ணணும். கத்தி வச்சு ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க. கத்தி வச்சு ஸ்க்ரப் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இந்த கோடு தெரியுதா, இந்த மாதிரி கோடு வந்துடும், ஸ்க்ராச்சஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் இந்த கட்டு மாதிரி இருக்கா, இதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி கத்தி வச்சு ஸ்க்ரப் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி. ஸோ அதனால் கத்தி வச்சு ஸ்க்ரப் பண்ணாதீங்க. அந்த எமரி பேப்பர் ஒரு அந்த சாண்ட் பேப்பர் வச்சு நீங்கள் அது வந்து இந்த துரு பிடிச்ச இதுக்கெலாம் நம்ம அது போட்டு தேய்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். டைம் எடுக்கும், 20 to 25 மினிட்ஸ் பொறுமையாக உட்காந்து அது ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணணும். அது மாதிரி பண்ணால் இது இந்த மாதிரி ஆகிடும். நான் ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். நான் என் ஹேண்டில் வந்து பண்ண முடியல, எனக்கு பொறுமை இல்லை. எனக்கு இதுக்கே 25 மினிட்ஸ் கிட்ட எடுத்துச்சு, அதுக்கே எனக்கு வந்து பெண்டு நிமிர்ந்துடுச்சு. ஸோ நான் அதனால் அது ஹேண்டில் விட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடம் தான் மெயினுன்றதுனால இது ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அப்பப்போ வீக்லி கூட பண்ணலாம். ஆனால் இது பண்ணிட்டோம்னா நம்ம திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பழக்கணும். தோசைக்கல்லை நம்மளுக்கு வந்து எடுத்த உடனே தோசை ஊற்றுறதுக்கு வராது, ஏன்னா நம்ம நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணிருக்கிறதுனால. அதனால தான் இது வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months அது மாதிரி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தோசை ஊற்றாதீங்க, ஊற்றுனா கண்டிப்பாக வராது. அதுவும் மெலிசாக நம்ம ஊற்றுனா கண்டிப்பாக வரவே வராது, ஒட்டிக்கும். ஸோ எக் இருந்தால் எக் ஆம்லெட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தொக்கு வதக்கிக்கலாம். அது மாதிரி இதில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தோசை ஃபஸ்ட்டு கொஞ்சம் குண்டாக ஊற்றி பாருங்கள், அது வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அது வந்ததுன்னா ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெலிசாக ஊற்ற ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அந்த தோசையும் வரல, கொஞ்சம் நீங்கள் திக்காக ஊற்றின தோசையாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி வந்து
இது எக் ஆம்லெட் அதை மாதிரி போடுறது, வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு நாள் அது மாதிரி வதக்குறது மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும். ஒரு 2-3 டேஸ் கழித்து நம்மளுக்கு வந்து தோசை எப்பயும் போல் நல்ல மெலிசாக கிறிஸ்பியான தோசை இதில் நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.